இருட்டு இந்த வார்த்தையை கேட்டாலே பலருக்கு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன உதறல் வரும் இல்லையா? சின்ன பசங்க மட்டும் இல்ல, பெரியவங்களுக்கும் அந்த பயம் இருக்கும். ஆனா அன்னைக்கு ராத்திரி வந்த அந்த இருட்டு நம்ம விஜய்க்கு வாழ்க்கையோட மிகச்சிறந்த வெளிச்சத்தை காட்டுச்சு. பயங்கிறது வெளியே இல்ல, அது நம்ம மனசுக்குள்ள மட்டும்தான் இருக்குன்னு புரிய வச்ச அந்த மந்திர நிமிஷம் இதோ. போன எபிசோட்ல பார்த்தோம், கனமழையில விஜய் ஆசையா செஞ்ச காகித கப்பல் தண்ணியில மூழ்கி போச்சு. ஆனா அவங்க அப்பா செஞ்சு கொடுத்த வாழைமட்ட கப்பல் எல்லா தடைகளையும் தாண்டி ஜெயிச்சது. பிரச்சனைகளை கண்டு பயப்படாம மாத்தி யோசிச்சா வெற்றி நிச்சயம்னு விஜய் புரிஞ்சுக்கிட்டான். ஆனா அந்த மழை அத்தோட முடியல. வானம் இன்னும் அதோட விளையாட்டை நிறுத்தல. மாலை நேரம், வெளிய வானம் பொத்துக்கிட்டு ஊத்துறா மாதிரி மழை சடசடவென பெய்துகிட்டே இருக்கு. வீட்டுக்குள்ள ஒரு இதமான சூழல். சத்யா சுவாரஸ்யமா கதை புக்க படிச்சிட்டு இருக்கா. சமையலறையில அம்மா ஜமுனா நைட்டுக்கு சாப்பாடு செஞ்சிட்டு இருந்தாங்க. விஜய் ஜன்னலோரம் உட்காந்து அந்த மழை துளிகளை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். விஜய் அப்பா கிட்ட, அப்பா இன்னும் மழை விடவே இல்லப்பா. அதற்கு ஸ்ரீனிவாசன், விடுற மாதிரி தெரியலடா தம்பி, வானம் கருத்துக்கிட்டு நிக்குது, இன்னைக்கு ராத்திரி முழுக்க மழை பெய்யும் போல இருக்கு. உடனே ஜமுனா, விஜய் சத்யா சீக்கிரம் ஹோம்வொர்க் முடிங்க, மழைக்காலம் வேற, காத்து பலமா இருக்கு, எப்போ கரண்ட் போகும்னு சொல்ல முடியாது. விஜய் பார்க்க ரொம்ப தைரியமான பையன்தான். ஸ்கூல்ல நண்பர்கள் கூட விளையாடும் போது அவன்தான் ஹீரோ. ஆனா இந்த இடி சத்தம் கேட்டா மட்டும் அவனுக்குள் இருக்கும் அந்த சின்ன குழந்தை பயந்து நடுங்கும். ஒவ்வொரு முறை இடி இடிக்கும் போதெல்லாம் அர்ஜுனா அர்ஜுனான்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருப்பான். ஏன்னா இடி இடிக்கும்போது அர்ஜுனா அர்ஜுனான்னு சொன்னா அந்த இடி 1000 மைல் தள்ளி போயிரோன்னு அவனோட பாட்டி சொல்லி கொடுத்த மந்திரம் அது. தனக்குத்தானே இப்படி தைரியம் சொல்லிக்கிட்டு காதுகளை லேசாக பொத்திக்கொள்வான். திடீரென வானமே கிழிவது போல ஒரு சத்தம். ஜன்னல் வழியாக ஒரு ஃபிளாஷ் லைட் அடித்தது போல மின்னல் வெட்டியது. அடுத்த நொடியே பட் என்ற சத்தத்துடன் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. டிவி வெளிச்சம், டியூப்லைட் வெளிச்சம் எல்லாம் போய் அந்த வீடே ஒரு பெரிய கருப்பு போர்வைக்குள்ள சிக்கிக்கிட்டது போல இருளில் மூழ்கியது. அம்மான்னு கூப்பிட்டான். சத்யா உடனே, அச்சச்சோ கரண்ட் போச்சு. மணியும் வௌ வௌ வௌன்னு குறைச்சான். அந்த சில நொடிகள் விஜய்க்கு நரகமா இருந்துச்சு. கண்ணை திறந்து பார்த்தாலும் இருட்டு, மூடினாலும் இருட்டு. ஜன்னலுக்கு வெளியே மின்னல் அடிக்கும்போது அந்த வேப்ப மரத்தோட கிளைகள் எல்லாம் காத்துல ஆடி ஏதோ பெரிய பேய்கள் கை நீட்டுறா மாதிரி அவனுக்கு தெரிஞ்சது. விஜய்க்கு அழுக முட்டிக்கிட்டு வந்தது. அப்பா எனக்கு பயமா இருக்குப்பா, எங்க இருக்கீங்க, டார்ச் லைட் போடுங்கப்பா ப்ளீஸ். அவன் குரல்ல நடுக்கம். எங்கே நகர்ந்தாலும் எதிலாவது இடித்து விடுவோமோ என்ற பயம். அவன் இருட்டுல துழாவி அம்மாவோட சேலை தலைப்பை இருக்க பற்றி கொள்கிறான். அவன் இதய துடிப்பு லப்டப் லப்டப்னு வெளியவே கேட்கிற அளவுக்கு வேகமா அடிக்குது. ஸ்ரீனிவாசன் அதற்கு, பயப்படாத தம்பி, இதோ வெளிச்சம் வந்தாச்சு. அப்பா ஒரு பழைய சிம்னி விளக்க கையில எடுத்தார். அந்த தீக்குச்சி உரசன உடனே அந்த கண்ணாடிக்கு உள்ள திரி மெதுவாக பற்றி எரிய ஆரம்பிச்சது. முதல்ல ஒரு சின்ன பொறி, அப்புறம் அந்த அறை முழுவதும் ஒரு அழகான மென்மையான ஆரஞ்சு நிற வெளிச்சம் பரவுச்சு. டியூப்லைட் கொடுக்காத ஒரு இதமான உணர்வு அதுல இருந்துச்சு. விஜய் கண்ணீரை தொடச்சிக்கிட்டு அந்த விளக்கையே ஆச்சரியமா பார்க்கறான். காத்துல லேசா ஆடுகின்ற அந்த நெருப்பு வெளிச்சம் அவனுக்கு ஏதோ மந்திரம் போல தெரிஞ்சது. அந்த விளக்கு வெளிச்சத்துல நிழல்கள் எல்லாம் செவத்துல பெருசா தெரிஞ்சது. விஜய் பயந்துகிட்டே தன்னோட கைய அந்த விளக்கு முன்னாடி ஆட்டினான். செவத்துல அவன் கை நிழலும் ஆடுச்சு. அதை பார்த்ததும் அவனுக்கு ஒரு பொறி தட்டுச்சு. இருட்டுங்கிறது வெளிச்சம் இல்லாத இடம் மட்டும் இல்ல, அது புதுசா எதையோ பார்க்கிற இடம். அவன் பயம் மெல்ல மெல்ல ஆர்வமா மாறிச்சு. அந்த சிம்னி விளக்கு நடுக்கத்தை விரட்டிவிட்டு ஒரு கதகதப்பான பாதுகாப்பை அவனுக்கு தந்தது. விஜய் இங்க பாரு, இதுதான் நிழல் முயல். அப்பா தன்னோட 2 கைகளையும் சேர்த்து வச்சு செவத்துல ஒரு முயல் குட்டிய ஓடவிட்டார். சத்யாவும் விஜயும் அதை பார்த்து கை கொட்டி சிரிச்சாங்க. விஜய் அப்பா கிட்ட, வாவ் சூப்பர் அப்பா, நானும் பண்றேன்னு சொன்னான். அதற்கு விஜய் தன் பிஞ்சு கைகளால் வைத்து ஒரு வாத்து மாதிரி செஞ்சு காட்டினான். சத்யா நாய் குறைப்பது போல் நிழல் காட்டினாள். டிவி இல்ல, செல்போன் இல்ல, அந்த சிறிய விளக்கின் வெளிச்சத்துல குடும்பமே ஒன்று சேர்ந்து சிரிச்சு பேசினாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பயமுறுத்தின அதே இருட்டு இப்போ அவங்களுக்கு ஒரு ஜாலியான விளையாட்டு மைதானமா மாறிடுச்சு. அம்மா எல்லாருக்கும் தட்டுல சூடா முறுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. எல்லாரும் வட்டமா உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. ஜமுனா சிரிச்சுக்கிட்டே,
கரண்ட் இருந்தா ஆளுக்கு ஒரு மூலையில இருந்திருப்போம். இந்த இருட்டு தான் நம்ம எல்லாரையும் ஒன்னா உட்கார வச்சிருக்கு. விஜய், அப்பா, இந்த விளக்குல வர்ற வெளிச்சம் ஏன் இவ்வளவு அழகா இருக்குன்னு கேட்டான். அப்பா அதற்கு, ஏன்னா இது இருட்டுக்கு நடுவுல போராடி எரியுதில்ல, அதான் அழகு. வாழ்க்கையில கஷ்டம் வரும்போதுதான் நம்ம உண்மையான பலம் தெரியும் விஜய்னு சொன்னார். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இருட்ட கண்டு பயப்படுறதை விட சின்னதா ஒரு விளக்கை ஏத்துறது நல்லது. சூழ்நிலை எவ்வளவு இருட்டா இருந்தாலும் நம்ம கிட்ட இருக்கிற சின்ன நம்பிக்கை போதும் அந்த இடத்தையே அழகா மாத்த. திடீர்னு பளிச்சுன்னு கரண்ட் வந்துச்சு. எல்லாரும் கண்களை சுருக்கிக்கிட்டாங்க. விளக்கு வெளிச்சம் தந்த அந்த அமைதியான சந்தோஷம் களையறதுக்குள்ள வீட்டின் பின்புறத்தில் மாட்டுத் தொழுவத்திலிருந்து ஒரு சத்தம். அப்பா, அது லக்ஷ்மி சத்தம். ராத்திரி நேரத்துல ஏன் இப்படி கத்துறா? அந்த தொழுவத்திலிருந்து வந்த அந்த அலறல் சத்தம் விஜய்க்கு ஒரு புது பொறுப்பை கொடுக்க போகுது. அது என்னன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். விஜயோட இந்த குட்டி தைரியம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இருட்டுல கூட வெளிச்சத்தை உண்டாக்க முடியும்னு நம்புற உங்க நண்பர்களுக்கு இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கும் கரண்ட் போன நேரத்துல நடந்த சுவாரஸ்யமான அனுபவம் இருக்கா? கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல லக்ஷ்மிக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை தட்டிடுங்க. டாடா, பாய்.